அமைச்சருக்கு பேரு மது விலக்குத்துறை. ஆனா அவங்க டார்கெட் வச்சு விற்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க இந்த 10 ரூபாயை பத்தி. இது டெபாசிட் மாதிரி அப்படிங்கிறார். அதாவது ஏற்கனவே அதிகமா வாங்குற 10 ரூபாயை டெபாசிட்டா அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். 70 லட்சம் பாட்டில் விற்குதுன்னு இந்த மது பிரியர்கள் போட்டுட்டு போற எம்டி பாட்டில போட்டு டாஸ்மாக் 2400 கோடி எடுத்ததுன்றாங்க. 1000 தான் பில் போட்டா அதுக்கு அந்த புது ஃபேக்டரினா கணக்கு வந்துடும், பழசுக்கு கணக்கு வராது. இருந்த சரக்கு பில் இல்லாத சரக்கு 6 லட்சம் ரூபா, கேஷ் 35,000 50,000 பிடிச்சாங்க. அப்போ ஒரு 2 கடையில் 6-7 லட்சம் ரூபா சரக்குன்னா 5000 கடையில் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 350 கோடி வருது. உலகத்திலேயே மிகப்பெரிய அராஜகம் என்றால் டாஸ்மாக் தொழிலாளர்கள் மீதான கட்டுப்பாடுகள். அவங்க யாரும் பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. டாஸ்மாகில் விற்கப்படுவதில் பாதிதான் கணக்கில் வருகிறது, மீதி தனியார் பாக்கெட்டுக்கு செல்கிறது. அதுல எவ்வளவு நஷ்டம்னு சொன்னா, அரசுக்கு டாஸ்மாக் தமிழ்நாடு அரசுக்கு வராம வெளியில போறது 54,000 82,000 கோடி அப்படின்னு. இத்தனை பாட்டில் விற்கணும், போன மாசம் இவ்வளோ, இப்போ நியூ இயர் வந்ததுன்னா 300 கோடி விற்கணும், பொங்கல் வந்தா 500 கோடி விற்கணும்னு டார்கெட் போட்டு விற்கிறாங்க. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மது பாட்டில்களை திரும்பி பெறுற அந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் அறிவிச்சாரு. அறிவித்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் அந்த மது ஊழியர்கள், அதாவது மதுக்கடையில் வேலை செய்கிற ஊழியர்கள்லாம் போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு இது பணிச்சுமையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி. அது நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த திட்டம் எந்த மாதிரியான நல்லது தானா, இல்லை இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லைம்மா, முதல்வர்லாம் அறிவிக்கல. இது கோர்ட் மூலமாக கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் ஏன இயற்கை ஆர்வலர்கள் போராடி ஜெயிச்சது. அதில் என்னுடைய நண்பர் முரளியும் இருக்கார். சரியா? இது ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாகவே இது நீலகிரி மற்றும் கொடைக்கானல்ல இது இருக்கிறது. ஏன்னா குடிச்சிட்டு ரோட்ல இன்னைக்கு நான் உங்க சேனலுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வரத்துக்குள்ள நம்ம தெருவில் ஒரு 10-15 பாட்டில் கிடக்குது. எல்லா தெருலையும் அப்படி கிடக்குது. ஸோ இந்த பாட்டில்கள் இங்கே இன்னைக்கோ இல்லை நான் 2 நாள் கழித்து பொறுக்கிட்டு போகிறப்ப போய் எடுத்துக்கலாம். ஆனால் ஊட்டியிலலாம் அதை அப்படி தள்ளி விட்டுட்டா அங்கே இருக்கிற மிருகங்கள் கால்பட்டு யானைகள் முதல் எல்லா மிருகங்கள் காலிலும் அதுக்காக அங்கே பண்ணி இந்த திட்டம் அங்கே 5 வருஷமா இருக்கு. அப்போ அங்கே பண்ணால் ஏன் இங்கே பண்ண முடியாதுன்னு வழக்கு போட்டு 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 இவங்க வாய்தா வாங்கி 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 கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி நவம்பர்லேருந்து பண்ணணும்னு வாங்கி திருப்பி கடைசியாக வாங்கி முந்தானத்து பண்ணியிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய அராஜகம் என்றால் டாஸ்மாக் தொழிலாளர்கள் மீதான கட்டுப்பாடுகள். அவங்க யாரும் பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. சரியா? பிஎஃப் கிடையாது. பிஎஃப் இருந்தாலும் இதெல்லாம் கிடையாது. அரசு ஊழியர் கிடையாது. எல்லாமே தொகுப்பூதியம் மாதம் 5,000 20,000. இது சட்டப்படி பல தப்பு, பல தீர்ப்புகள் இருக்கு. ஆனாலும் 2 ஆட்சியும் தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அங்கே உள்ளுக்குள்ள பாட்டில் உடஞ்சிதுன்னா ஒரு பாட்டில் 2 பாட்டில் 100 பாட்டில் காலோட மீதி அவங்க காசு சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க. அவங்க சம்பளத்துலேருந்து தான் பிடிக்கணும். அதனால தான் அவங்க 10 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி சில்லறை கொடுக்காம இருந்தாங்க. அப்புறமாக இந்த ஆட்சி எலெக்ஷன் டைத்தில் மாத்திரம் 10 ரூபா அதிகம் போட்டு போன ஆட்சியில் பண்ணாங்க. இந்த ஆட்சி வந்த உடனே 10, 20, 30 ரூபா வரைக்கும் ஒரு பாட்டில் எம்ஆர்பி 120 ரூபான்னா 130, 180ன்னா 200, அதுக்கு மேலே காஸ்ட்லினா 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இதை என் நண்பர் முரளி ஹைகோர்ட்டில் காட்டியிருக்கார். அதுவும் என்ன, இப்போ இது 2022 நம்ம திமுக ஒரு மந்திர குச்சி போல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணரை நிதியமைச்சராக கொண்டு வந்தாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவர் 2022 இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்தார். இன்றைக்கே ஆன்லைனில் இருக்குது. அதில் என்ன சொன்னார், டாஸ்மாகில் விற்கப்படுவதில் பாதிதான் கணக்கில் வருகிறது, மீதி தனியார் பாக்கெட்டுக்கு செல்கிறது. அதில் எவ்வளவு நஷ்டம்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு வராமல் 2-3% ஆஃப் மாநில மொத்த கொள்ளளவு ஜிஎஸ்டிபின்னர். அப்படின்னா அன்னைக்கு 27 லட்சம் கோடி, இன்னைக்கு 32 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு அரசுக்கு டாஸ்மாக் தமிழ்நாடு அரசுக்கு வராமல் வெளியில் போகிறது 54,000 82,000 கோடி அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 2022 சொன்னார். இதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால், அதில் QR கோடு போட்டு எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எங்கே விற்குது, நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணால் நமக்கு பில்லு காட்டுது.
நீங்கள் இப்போ இது ஆனால் ஆப் மூலமாக பண்ணீங்கன்னா இது இந்த ஃபேக்ட்ரியில் இந்த நாளைக்கு இந்த பேட்சில் வந்ததுன்னு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அது முழுமையாக சரி பண்ணல. ஆனால் இருங்க நான் வரேன் இந்த இப்போ இப்படி பே பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணால் அதுலேயும் இந்த 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு என் நண்பர் ஹைகோர்ட்டில் நிரூபிச்சிருக்கார். இதுக்கெல்லாம் வழக்கு நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி நம்ம மது விலக்குத்துறைன்னு பேரு, அமைச்சருக்கு பேரு மது விலக்குத்துறை. ஆனால் அவங்க டார்கெட் வச்சு விற்கிறாங்க. இத்தனை பாட்டில் விற்கணும், போன மாதம் இவ்வளோ, இப்போ நியூ இயர் வந்ததுன்னா 300 கோடி விற்கணும், பொங்கல் வந்தால் 500 கோடி விற்கணும்னு டார்கெட் போட்டு விற்கிறாங்க. அப்போ அவங்கள சாராய அமைச்சர்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ சாராய அமைச்சராக இப்போ இருக்கிற முத்துசாமி அவர்கிட்ட கேட்டாங்க இந்த 10 ரூபாயை பற்றி. இது டெபாசிட் மாதிரி அப்படிங்கிறார். அதாவது ஏற்கனவே அதிகமாக வாங்குற 10 ரூபாயை டெபாசிட்டாக அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். இது டெபாசிட்னா என்னென்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்போல்லாம் நீங்கள் சோடா இல்லை தம்ஸ்அப் வாங்குறீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வந்துருச்சு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப கண்ணாடி பாட்டிலில் வரும். அந்த 3 ரூபா பாட்டில்னா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா சோடாவும் ஓப்பனரும் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு திருப்பி கொடுத்தா அந்த 7 ரூபா சில்லறை தருவாங்க. அது டெபாசிட் மாதிரி வச்சுப்பாங்க. அது மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே எம்ஆர்பியில் தான் இந்த 10 ரூபா. ஆனால் முத்துசாமி சொன்னது அதிகமாக வாங்க 10 ரூபாய்க்குன்னாரு. இன்னும் சொல்ல 10 ரூபா வாங்கல, 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் வருதுன்னு கணக்கு ஹைகோர்ட்டில் என் நண்பர் வழக்கில் சொன்னது 70 லட்சம் பாட்டில் விற்குதுன்னு நாங்கள். ஒரு 70 லட்சத்துக்கு அந்த 10 ரூபான்னா 7 கோடி வருது. ஆனால் தமிழ்நாட்டில் கம்பல்சிவ் ட்ரிங்கர்ஸ், நான் குடிக்கலைன்னா என் கை ஆடுங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடியே 30 லட்சம். அப்போ 70 லட்சம் தான் கணக்கில் வருது. இன்னொன்று ஒருத்தன் 1 குவார்ட்டரோடு நிறுத்துவானா, ஒன்றுக்கு மேலே வாங்குவானான்னு தெரியாது. ஸோ ரஃப்லி பாதி தான் வருதுங்கிறதும் உண்மை. இப்போ இந்த 70 லட்சம் எடுத்துக்கிட்டா 7 கோடி, மாதத்துக்கு 30 நாள் 3 7 21, அப்போது 210 கோடி, வருஷத்துக்கு 2500 கோடி. கிட்டத்தட்ட டிடி நெக்ஸ்டில் ஒன்று இருக்குமா, 2020 சரக்கு அடிச்சுட்டு குடிகாரன்னு சொல்லலாமா, இல்லை நம்ம திமுக பாஷையில் மது பிரியர்கள்னு சொல்லலாமா, இந்த மது பிரியர்கள் போட்டுட்டு போகிற எம்டி பாட்டிலை போட்டு டாஸ்மாக் 2400 கோடி எடுத்ததுன்றாங்க. ஆனால் ஐ மீன் காயிலாங்கடை கொடுத்து இல்லைம்மா, எம்டி பாட்டிலை எப்பயுமே யூஸ் பண்ணாங்க. நான் ஃபேக்ட்ரிக்கே போயிருக்கேன், பெரிய ப்ரூவரிக்கே போயிருக்கேன். புதிய எம்டி புது பாட்டிலை யூஸ் பண்ணுறது தனியாக இருக்கும். பழைய எம்டி பாட்டிலை ஸ்டெரிலைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த பழைய ஸ்டிக்கர் எடுத்து வேறு பிராண்டு கூட இருக்கலாம், அதை எடுத்துட்டு திருப்பி ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு புது ஸ்டிக்கரை போட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த ட்ரேட்டை. பட் அது 2 ரூபா தான். அதாவது குவார்ட்டர் பாட்டில் 2 ரூபா, ஹாஃப் பாட்டில் 8 6 ரூபா, பீர் பாட்டில் 16 ரூபாய் மாதிரி. இதெல்லாம் குறைக்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இதையெல்லாம் இதில் 2400 கோடி வந்ததாக டிடி நெக்ஸ்ட் சொல்லுது. ஆனால் நம்ம இடி வந்தப்ப இந்த பாட்டிலில் மாத்திரமே 1000 கோடி ரூபாய் ஊழல்னு முதல்ல சொன்னாங்க. எம்டி பாட்டில், இதுக்கு அடுத்தது எம்டி பாட்டில்காரன் கொடுக்குற பாட்டிலை கணக்கில் ஏற்றாமல், இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து 1000 கேஸ் வருதுன்னா லாரியில் 2000 கேஸை ஏற்றிட்டு 1000 தான் பில் போட்டால் அதுக்கு இப்போ அந்த புது ஃபேக்ட்ரினா கணக்கு வந்துடும், பழசுக்கு கணக்கு வராது. இதெல்லாம் நடக்குது என்று சந்தேகங்கள் இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா மதுவை தாண்டி அந்த பாட்டில்ல தான் பல பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏமா இது நான் சொல்ல என்ன விதமான லாபம் இல்லை ஏமா, நான் தான் சொன்னேன் விற்கிறது 48,000 கோடி கணக்கில் வருஷத்துக்கு, இன்னொரு 50,000 60,000. இந்த இவர் சொன்னது கரெக்ட்னா 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வருஷம். நேற்றைக்கு இபிஎஸ் அவர்கள் போய் கவர்னரை சந்திச்சு 4.5 லட்சம் கோடி ஊழல்னு இருக்காரு. அப்போ இந்த கணக்கு தான் எடுத்து நான் சொன்ன இந்த பிடிஆர் கணக்கு தான். இதில் இந்த ரொம்ப தூரம் போக வேண்டாம். இந்த அதாவது இடி உள்ளே வரணும்னா ஒரு ரூல் இருக்குமா, எஃப்ஐஆர் இருக்கணும். நம்ம தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டால் தான் வர முடியும். 2021 நவம்பரில் பொங்கல் கரெக்டாக தீபாவளி சமயத்தில் இந்த விழுப்புரத்துலேருந்து கும்பகோணம், விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற வழியில் ஜானகிபுரம்னு ஒரு பைபாஸ் ரோடு, இப்போ பைபாஸ் ரோடு இருக்குது, அப்போ பைபாஸ் ரோடு கிடையாது. இப்போ டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த அளவுக்கு கிடையாது. அந்த இடத்துல 2 கடையில் பிடிச்சதில் இருந்த சரக்கு பில் இல்லாத சரக்கு 6 லட்சம் ரூபா, கேஷு 35,000 50,000 பிடிச்சாங்க. அப்போ ஒரு 2 கடையில் 6 7 லட்சம் ரூபா சரக்குன்னா 5000 கடையில் எவ்வளோ, ஒரு நாளைக்கு 350 கோடி வருது. ஸோ எவ்வளவு பில் ஆகுது எவ்வளவு பில் ஆகலைங்கிறலாம் பிரச்சனை. ஸோ இந்த எம்டி பாட்டில் பிரச்சனைனா இப்போ டாஸ்மாக் ஊழியரை வாங்காமல், நான் சொல்கிறது டாஸ்மாக் பக்கத்தில் இன்னொரு கடையை வச்சு நீங்கள் வாங்கி பண்ணணும். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு கடைக்கு 3 பேர் 2, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த சீசன் அப்போயே என்னமோ போன வருஷம் இன்னொரு கவுண்டர் போடுறேன்னு ஆளை போட்டாங்க. நான் சொல்கிறது முதல்ல டாஸ்மாக் ஊழியர்களை இன்னொரு கணக்கு சொன்னீங்கன்னா போய் கூகுளில் தேடுங்க, டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்குகிறதுன்னு வரும். ஏன்னா அந்த வரியெல்லாம் அவங்களுக்கு போயிடுது. டாஸ்மாக் இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதில் 30 ரூபாய்க்கு தான் கம்பெனி விற்கும், மீதி 75 ரூபா டேக்ஸு.
முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. 5 ரூபாயோ 10 ரூபா தான் டாஸ்மாக். ஆனால் டாஸ்மாக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் ஒர்க்கர்ஸுக்கு கொடுத்தா நஷ்டத்தில் போகுதுங்கிறாங்க. ஸோ முதல்ல டாஸ்மாக் ஊழியர்களை பர்மனன்ட் பண்ணி அரசு ஊழியராக்கி எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கணும். 2வது, இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக இன்னொரு கடை ஏதாவது போடணும். ஏன்னா இந்த 10 ரூபாங்கிறது அதிகமாக கூட இருக்கலாம் எல்லா பாட்டிலும். ஏன்னா இது குவார்ட்டர்லாம் 2 ரூபா தான் வர முடியும். ஸோ இதற்கு தனியாக கடை வைக்கணும். பட் ஹைகோர்ட்டில் இவங்க இதை கையை வச்சா எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு வரும்னு சிக்கிக்கும்னு சொல்லி பதில் சொல்ல முடியாமல் வாங்குறோன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன்னா இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 ஸ்டுடியோக்கு போகிறேன், வாரத்துக்கு 5 நாள். எந்த ஏரியா எந்த ஸ்டுடியோக்கு போனாலும் காலி பாட்டில் பார்க்குறேன். ஸோ இதில் 10க்கு 8 பாட்டில் அடுத்த நாள் எடுத்துடுறாங்க. மீதி 2 பாட்டில் உடஞ்சி அடியில் சில்லு ஆச்சுன்னா நமக்காலையும் குத்தும். ஸோ இது வாங்கிறது கட்டாயமாக இது கோர்ட்டு சொல்லி செய்கிறாங்க, தமிழ்நாடு அரசு செய்யலை. திருப்பி இதை புரிஞ்சுக்கங்க. கோர்ட்டில் என்னுடைய நண்பர்கள் போட்ட வழக்கின் கட்டாயத்தினால இது செய்யப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களால் அந்த இடத்துக்குள்ளே பண்ண முடியும்னா கஷ்டம். ஆனால் அதுக்குரியதை பண்ணணும். அதே நேரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களையும் பர்மனன்ட் பண்ணணும். இதுதான் நம்ம கோரிக்கை. இன்னும் சொல்லப்போனால் குறைக்கிறதுக்கும் வழியும் பண்ணணும். ஏன்னா சிகரெட்டை விலையேற்றி இப்போ ஒரு பாக்கெட் 18 ரூபா இருந்தது 72 ரூபா ஆக்குறேன் அப்படின்றாங்க. அது மாதிரி இதை இன்னும் கூட ஏற்றலாம். ஆனால் இதையெல்லாம் அத்தனையும் பில்லுக்கு வரணும். 50,000 கோடி தான் பில்லு வருதுன்றீங்க. பிடிஆர் சொன்னதுபடி பார்த்தா 1.25 லட்சம் கோடி விற்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வர வச்சுட்டு ஒழுங்காக செய்யணும். நன்றி.